அன்னை தெரசா அவர்களை பற்றி சொல்லும்போது மதம் கடந்து எல்லாருமே இவர்களை மாதிரி ஒரு துண்டுள்ளம் ஒரு தாயுள்ளம் யாருமே இருக்க முடியாது. தொழுநோயாளிகளை அந்த புண்ணை தொட்டு சரி செய்வாங்க, எத்தனையோ குழந்தைகளை எடுத்து வளர்த்துருக்குறாங்க அப்படிங்கிறது பொதுவான பிம்பம். ஆனால் வலதுசாரிகள் என்ன சொல்கிறாங்க, ஏங்க அந்த அம்மா இன்னொரு நாட்டை சேர்ந்தவங்க, எதுக்காக நம்மளை மாதிரி காலனி நாட்டுக்கு வர்றாங்க, இந்தியா மாதிரி நாட்டுக்கு? இங்கே உள்ள குழந்தைகளை அவங்க சேவை செய்கிற பேரில் மருத்துவ சேவை கல்வி சேவைன்னு சொல்லி மதம் மாற்றுவதற்காக அனுப்பப்பட்டவர் தாங்க. வாட்டிகன் செலவு பண்ணி இந்த மாதிரிலாம் அனுப்பும். ஸோ அவங்க மதத்தை பரப்புறதுக்காக வந்தவங்க. ஆனால் இங்கே உள்ள கம்யூனிஸ்ட்டுகள் பெரியாரிஸ்டுகள் எல்லாருமே கிறிஸ்டின் முஸ்லீமாக இருந்தால் மட்டும் திட்ட மாட்டீங்க, அவங்க மதத்தை பரப்புனா மட்டும் ஒன்றும் சொல்ல மாட்டீங்க, இந்து மதத்தை மட்டும் விமர்சிப்பீங்க. இப்போ அன்னை தெரசா மதத்தை தானே பரப்புனாங்க. ஒரு மதம் பரப்ப வந்தவங்கள அப்படி இடதுசாரிகள் எல்லாருமே கொண்டாடுறீங்க, நம்ம இந்துக்களும் கொண்டாடுறாங்க. அப்போ மதம் பரப்ப திட்டமிட்டு வந்தவர் தான் அன்னை தெரசா அப்படிங்கிறது வலதுசாரிகள் சங் பரிவார்கள் தொடர்ச்சியான விமர்சனங்களை வைக்கிறாங்க. அப்புறம் அந்த குழந்தைகளுக்கான சேரிட்டிங்கிற பேரில் இவங்க பண்ணுறது எல்லாமே அதெல்லாம் அமெரிக்காவினுடைய சதி, குழந்தைகளை அந்த வளர்க்குறது இது பண்ணுறது, இது எல்லாத்துக்கும் வேறு விதமான ஹிடன் அஜெண்டா இருக்குங்கிற மாதிரியான விமர்சனங்களை வைக்கிறாங்க.